நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றது நீங்க கேக்குறீங்க. இஸ்லாமியர்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள்லாம் என்ன என்பது தெரியும். நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல, கூட தரது வீட்டு பக்கம் போங்க. பொதுவா ட்ரோல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி அரசியல்ல சில நபர்கள் இருப்பாங்க. அது காலங்காலமா சில நபர்களால் சில நபர்களை திணிக்கப்பட்டு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கப்படுபவர்கள் இருக்காங்க. வாண்டடா வந்து நான் தான்ப்பா ட்ரோல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இப்போ இதுக்குள்ள வந்து விழுந்து இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகா, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள். அவங்க கொடுக்கக்கூடிய பேட்டி, அவங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் அடுத்த தலைவர் பதவிக்கு நாம் போட்டி இடவில்லை அப்படின்னு சொன்னது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத கச்சத்தீவின் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தமிழகம் எங்கும் இப்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. என்னென்ன அரசியலை தலைதிருப்பி போடக்கூடிய செய்திகளாக வந்திருக்கின்றன அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் தெரியக்கூடிய ஃபேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான். அதற்கு அடுத்தபடியாக தெரியக்கூடிய ஃபேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஆனந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுச் செயலாளர். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது மகா பெரிய பொறுப்பு. அந்த பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த தலைமைக்கு ரொம்ப பெரிய அளவில் நான் விஜய் அவர்கள் கூட 20, 30, 40 வருஷமாக பயணித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ அரசியல் கட்சிக்கு வந்துட்டீங்க. நீங்கள் இப்போ பக்காவான அரசியல்வாதி, நீங்கள் முன்னாடியும் அரசியல்வாதி தான் புதுச்சேரியில். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு கேள்வி கேட்கப்படும் போது வக்ஃபு வாரியத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி ஒரு நிருபர்கிட்ட இருந்து வருது. அவங்க எல்லாமே செய்யறது எல்லாமே வேலிட் ரீசனோட செய்யறாங்க. எதிர்ப்பா செய்யணும் இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக செய்யறார்கள். என்ன சார் ஒரு பாயிண்ட், இஸ்லாமியர்களுக்கு மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க. அதற்கு நீங்க என்ன செய்யணும்னா புள்ளி விவரமா அடிப்படையான சில தரவுகளை வைத்து உங்களுடைய அந்த கவன ஈர்ப்பு பேட்டியை கொடுக்க வேண்டும். ஏன்னா நீங்க வளர்ந்து வரக்கூடிய கட்சி, ஏகப்பட்ட பேர் உங்க மேல மரியாதை வச்சிருப்பாங்க, நிறைய பேர் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம், ஆளும் கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும், எல்லாருமே உங்களை ஒரு போட்டியாக நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாருடைய தூக்கத்திலையும் நீங்க தான் இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய நீங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு புள்ளியல் ரீதியாக அதை பேசியிருக்கணும். வக்ஃபு வாரியம்னா என்ன, அந்த வக்ஃபு வாரியத்தால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதனால் இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனை, இஸ்லாமியர்களுக்கு என்ன நன்மை, கிறிஸ்தவர்களுக்கு ஹிந்துக்களுக்கு என்ன பிரச்சனை நன்மை, இப்படின்னு சொல்கிற விஷயங்களும், இஸ்லாமியர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதனால தான் நீங்கள் இந்த தீர்மானத்தை உடனடியாக ரிவோக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கோரிக்கை நீங்கள் வைக்கலாம். ஆனால் அந்த இடத்துல என் ஆனந்த் அவர்கள் பேசின பேச்சுக்கள் எதுவுமே கிளாரிட்டி கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாரிட்டி இல்லாமல் சினிமா டைலாகை மட்டும் வச்சு அடுத்ததாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெத்தடு தான். இந்த மெத்தடு எந்த அளவுக்கு சியூட் ஆகும் அப்படிங்கிறது தெரியலை. இந்த ஒரு எலெக்ஷனில் தெரிஞ்சிடும் இந்த மெத்தடு ஒர்க் ஆகுமா இல்லை ஃபெயிலியர் மாடலா அப்படின்னு சொல்லி. சினிமா டைலாக்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். கொஞ்சம் மாசான டைலாக், இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிறது விஜய் அவர்கள் பேசும்போது மாசாக இருந்துச்சு. ஆனால் அதே இடத்த எல்லாருமே பேசுகிறாங்க. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பெண் தொண்டர், அவங்க முக்கியமான கட்சி உறுப்பினர் தோணுது, அவங்க பேசுகிறாங்க, அவங்களும் இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தலைவர் பேசிட்டாரு, அடுத்ததான் நம்ம பேசினா கொஞ்சம் மாஸ் கை தட்டு வரும் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் பேசினதுக்காக கிடையாது. இங்கே மக்களுக்காக நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அதற்கான ஒரு கைத்தட்டு வந்துச்சுன்னா மக்கள் மத்தியில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு கட்சி அப்படிங்கிறது ஒரு நபருடைய முகம் மட்டும் கிடையாது. 200 தொகுதிகளுக்கு மேலே நீங்கள் நிற்கிறீங்கன்னா 200 தொகுதிகளுடைய அந்த வேட்பாளர்கள் உங்களுடைய ஃபேஸ், உங்களுடைய மக்கள், அந்த மக்கள் மத்தியில் இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் பேசக்கூடிய பேச்சு உங்களுடைய பேச்சாக இருக்கணும். ஒரு தலைவருடைய பேச்சை எடுத்துகிட்டு வந்து பேசி அதில் கைத்தட்டு வாங்கி மறுபடியும் அது ஓட்டாக மாறுமான்னு கேட்டால் இல்லை. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சொல்லப்போனால் நீங்கள் இன்னும் அரசியல் படிக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்கும்போது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களுக்கு கோபம் வரலாம். என்னப்பா இவ்வளோ நாள் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நல்லாலாம் பேசினியப்பா அப்படின்னு கேட்டால், நல்லா பேசுகிறதுக்கு மட்டும் நான் இங்கே வரல, என்ன பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத கேள்வி கேட்பதும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை சொல்லி காண்பிப்பதும் அப்படிங்கிறதும் நான் அரசியல் படிக்கக்கூடிய வேலைகளில் செய்யக்கூடிய வேலை. நான் இப்போ தான் அரசியல் படிச்சுட்டு இருக்கேன் உங்களே மாதிரி. ஆனால் என்ன போராட்டத்தை அறிவிக்கிறீங்க, வக்ஃபு வாரியம் பிஜேபிக்கு எதிரான ஒரு போராட்டம், சூப்பர். அந்த போராட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் வரும்போது பிடிச்சாங்க பாருங்க ஓட்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ரோல் மெட்டீரியல், அது ஒரு வீடியோவாக மாறுது. ஏங்க எல்லாருமே போராட்டம் நடத்துவாங்க, எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் போராட்டம் நடத்துவாங்க.
ஆனால் நீங்கள் போராட்டம் நடத்துகிற பல போராட்டங்களை பார்த்து இருக்கிறோம். அதில் எல்லாத்துலேயுமே உங்களை கைது செஞ்சுருக்காங்க, 6 மணிக்கு மேலே உங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த 3 காவல்துறை அதிகாரிகளை பார்த்த உடனே ஒரு குரூப் ஆஃப் தாவேகாவினுடைய அந்த தொண்டர்கள் அப்படியே ஓடுற ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னைக்கு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிட்டிங்கன்னா 2026 தமிழக வெற்றி கழகம் இன்னும் அதிகமான நபர்களை கவர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க. அடுத்ததா அண்ணாமலை அவர்கள் தான் பிஜேபியினுடைய அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு அடுத்த தலைவர் போட்டியில் நான் இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை அவர்கள். புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. இந்த தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லை. பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளவுதான். இதுல போட்டி எங்க வந்துச்சு? அதனால தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் அடுத்த தலைவர் போட்டி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, டிஎம்கே ஃபைல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஒரு நிருபர். உடனே அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க, நான் ஒரு விவசாயி மகனாக இங்கே தானே இருப்பேன், அதுக்கு முன்னாடி என்னை மறந்துடுவீங்களா, இவ்வளோதானே அவங்களுடைய அந்த ஒரு பாசம். நிருபரை பார்த்து கேட்கிறார். நான் ஊழலுக்கு எதிராக வந்தவன், எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, திமுகவை அகற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அடுத்ததா புதிய தலைவர் ஏக மனதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தான் தலைவராக வரணும், அவங்க தலைவராக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இது ஒரு குடும்ப ஆட்சி கிடையாது, இங்கே எல்லாருமே சேர்ந்து ஏகமானதாக நாங்கள் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா பாஜகவிற்கு என்று தேசிய பார்வை உள்ளது. ஊழலை எதிர்த்து அரசியலுக்கு வந்தவன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் நான் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தான் இருப்பேன், ஊழலை எதிர்க்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய இப்போதைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார். இனிமே மாநில தலைவர் இப்போதைய பிறகு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இரண்டா மாறுமா, இல்லை அடுத்ததாக பிஜேபி சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் அண்ணாமலையினுடைய தீவிர விசுவாசிகள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் போட்டியின்றி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நடக்கக்கூடிய விஷயங்கள் வியூகங்கள் எல்லாமே பாருங்களேன். இன்னைக்கு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. வக்ஃபு வாரியத்தினுடைய ஓட்டெடுப்பு பாராளுமன்றத்திலையும் ராஜ்யசபாலையும் நடக்குது. அந்த இரண்டுலேயுமே அவங்களுக்கு எதிராக அதிமுகவும் திமுகவும் அவங்களுடைய ஓட்டுக்களை செலுத்தினார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ 2026 தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் அலைன்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னா இப்போதிருந்தே அதிமுக பாஜகவினுடைய முதுகில் குத்துகிறது அப்படின்னு சொல்லி பாஜகவை சார்ந்தவர்கள் இந்த ஓட்டெடுப்பை பார்க்கிறார்கள். பாமக மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், ஓட்டெடுப்பில் பங்கெடுக்காமல் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை அதை எப்படி நாங்கள் விட்டு கொடுக்க முடியும், இதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன கிளாஷ் உருவானது அப்படின்னாலும் இதற்காக அண்ணாமலை அவர்களை மாநில பதவியிலிருந்து தூக்கி எறிந்து அடுத்த ஒரு பதவி கொடுத்தாலும் மக்கள் மத்தியில் அது ரொம்ப பெரிய பதவியாக இருக்கணும். மக்கள் மத்தியில் அண்ணாமலை அவர்கள் எப்போதும் இருக்கக்கூடிய ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் தான் இப்போ பிஜேபி வளர்ந்த அளவுக்கு மறுபடியும் பிஜேபி வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் தான் அரசியலில் புள்ளி விவரமாக பேசக்கூடிய ஒரு நபர். நான் ரெண்டே கேள்வி தான் கேட்குறேன், எதுக்கு போராட்டம் பண்ணீங்க? எந்த பாயிண்ட் நாங்க கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க? எந்த பாயிண்ட் நாங்க சரியா செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? தாவேகா அதிகாரப்பூர்வமாக ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு லெட்டர் பேட்ல உங்க சஜஷன் கொடுத்தீங்களா? எதற்கு போராட்டம் செய்யறனே தெரியாம ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அது தாவேகா. சீமான் அவர்கள் கூட பேசுவார், புள்ளி விவரம் அதிகமாக இருக்காது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடியதில் புள்ளி விவரங்கள் ஏகப்பட்டது இருக்கும், நிறைய எரர்ஸ் இருந்துச்சு. பட் புள்ளி விவரத்துடன் பேசக்கூடிய நபர் உண்மையான ஒரு தப்பை தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், தவறுகளை கண்டுபிடிப்பதாக இருக்கட்டும், நிருபர்கள்ட்டே சவால் விடுவார், இது நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அதெல்லாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு ஆர்டிஐ போட்டு பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சில நபர்களை விசாரிக்கும் போது உண்மை தெரிஞ்சிடும். ஒரு நார்மல் பத்திரிகையாளர்கள் இல்லாட்டி இவ்வளோ பெரிய செய்தி ஊடகங்கள்லாம் வச்சுருக்காங்களே, அவங்களாம் நினச்சா எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், அந்த அளவுக்குலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிஸ்டம்லாம் நம்ம சிஸ்டம் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துலையே நம்மளால் தவறுகளை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அவருடைய அரசியல் பார்வையும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பிஜேபிக்கு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இல்லாமல் போனார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு பெரிய சரிவு அப்படிங்கிறது இருக்கும். அதை எப்படி பிஜேபி நிலைநிறுத்தப் போகிறது, அதிமுக அதை சரி செய்யுமா, பல கேள்விகள் இருக்குது. வரும் காலம் அதற்கான பதிலாக கூட இருக்கலாம். ஓரிரு தினங்கள் 9ஆம் தேதி நமக்கு பதில் கிடைச்சணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 7, 8, 9 மீட்டிங் இருக்க போகுது அவங்களுடைய ஹை கமிஷன் கூட. ஸோ அந்த ஹை கமிஷன் மீட்டிங் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் யார் அடுத்த மாநில தலைவர் என்பதை எல்லோருக்கும் தெரியும்படி பிஜேபி சொல்ல தான் போகிறாங்க. அதன் பிறகு பிஜேபியினுடைய வியூகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீட்டு தேர்தல் ரத்து செய்ய முடியாதுன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க, நாங்களும் ரத்து செய்ய முடியாது இவங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ இருக்குது, இப்போ தேர்தல் வரும்போது தான் நீட்டு பெறுவியா? அன்னைக்கு அந்த நீட் அங்கிட்டு நீட்டு எல்லாமே இங்க இந்த பக்கமா நீட்டு இந்த பிறந்த கையில நீட்டு தேர்வு ஆதரிச்சு அதுல கருணாநிதி கடிதம் முறை சொல்லி இருக்கு. அன்னைக்கு நீங்க கிழிச்சு மறைக்கலாம் எழுதிட்டாரு. அடுத்ததா சீமான் அவர்கள் எங்க நீட்டு எதிர்ப்பு ஒழிப்பு அப்படின்னு சொன்னாங்களே, இப்ப என்ன அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களிடம் கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப சீமான் அவர்கள் சொல்றாரு, இந்த நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். அந்த டைம்ல யாரு உங்களுடைய அலைன்ஸா இருந்தாங்க? திமுக.
ஏங்க அந்த டைம்லயே நீங்க நீட்டு என்கிட்ட நீட்டாத அந்த பக்கமா நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. ஸோ குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டி விடுறீங்க திமுக அப்படிங்கிறாங்க. வக்ஃபு வாரியத்தினுடைய இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், அது காங்கிரஸ் தானே. அப்படி இருக்கும்போது அது ஆட்சேபனையும் இல்லாமல் ஓகே சொன்னது யாருன்னு பார்த்தா அதுவும் திமுகவாக தான் இருக்கும். கச்சத்தீவில் இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள், தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. திமுக பக்கா ட்ராமா பண்ணுது, பக்கா ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. கச்சத்தீவை விட்டு கொடுத்தது மாநில அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் விட்டு கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் காப்பாற்ற போகிறோம், கச்சத்தீவை மீட்டெடுக்க போகிறோம் அப்படிங்கிற அடுத்த ட்ராமாவில் குதிச்சிருக்காங்க. இந்த அரசியல் நாடகத்தை எல்லாம் மக்கள் நம்ப மாட்டார்கள். நிச்சயமா இதற்கான பதிலடி மக்கள் 2026 தேர்தலில் திமுகவுக்கு கொடுப்பாங்க. அதுவும் 5வது வருடத்தை எட்டும் போது, கரெக்டாக 4 வருடங்கள் முடிந்து 5வது வருடத்தில் கால் எடுத்து வைக்கும்போது இப்படி கச்சத்தீவை நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி திடீர் ஞானோதயம் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி எல்லாமே அடுக்கி வைத்திருக்கிறார். ஸோ இந்த கேள்விக்கு திமுக காரங்க என்ன மாதிரி பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த பள்ளி கல்வித்துறையில் நடக்கக்கூடிய பல அநீதிகள். முட்டை சத்துணவுல முட்டை எங்கம்மா அப்படின்னு கேட்டதுக்கு சத்துணவு கூடத்தை சார்ந்தவங்க ஒரு 2 பேர் ஒரு மாணவனை போட்டு அடிக்கிறது, அது விளக்கு மாத்தால அடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் என்னாலலாம் அக்செப்ட் பண்ண முடியல. 2 பேரையுமே பணியை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் வீடியோ வெளியில வந்ததுனால அந்த மாணவன் முட்டை கேட்டால் அவனை அடிச்சிங்க அப்படிங்கிற உண்மை வெளியில வருது. வீடியோ வராத எத்தனை மாணவ மாணவிகள் சித்திரவதைப்படுவாங்க. ஆதி திராவிடர் மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய இடத்தை தூய்மைப்படுத்த மாட்டேங்காங்க, சாப்பாடு சரியில்லை, அந்த சாப்பாடு மிச்சமாகுது, அதை விலங்குகளுக்கு போடுறாங்க அப்படிங்கிற செய்தியை வாசித்த போது இதெல்லாம் ஏன் இன்னும் நம்முடைய அரசியல்வாதிகள் கவனத்துக்கே எடுத்துக்கிட மாட்டேங்காங்க? ஆதி திராவிடர்களை பற்றிலாம் இவங்களுக்கு எந்த விதமான நோட்டமும் கிடையாதா, நோக்கமும் கிடையாதா அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் மட்டும்தான் இருக்கு. இவங்க எல்லாத்தையும் வெறும் ஓட்டா பார்க்கிறாங்க, அவ்வளோதான். இவங்க ஓட்டு 10 கிடைக்குமா, முஸ்லீம் ஓட்டு ஒரு 50 கிடைக்குமா, கிறிஸ்தவ ஓட்டு 20 கிடைக்குமா, அந்த சாதி ஓட்டு இவ்வளோ கிடைக்குமா, இந்த சாதி ஓட்டு இவ்வளோ கிடைக்குமா, இவ்வளோதான். பார்த்தீங்களா, நாயுடு அப்படிங்கிற அந்த சாதியை பற்றி, அந்த சாதியை பெருமை பேசக்கூடிய அந்த கூட்டத்துக்கு திமுகவினுடைய அமைச்சர்கள் போகிறாங்க. நேற்று வர திமுகவை வாரிசு அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி விமர்சித்து கொண்டிருந்த பாக்கியராஜ் அவர்கள் இன்னைக்கு திமுகவை பார்த்து நீ எப்படிடா வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு எதிராக கொந்தளிக்கிறார். இந்த வாரிசுகளுக்கெல்லாம் கொஞ்சம் இறஞ்சிடாங்க, தள்ளி போய் கடங்களாய் அந்த அரசியல் அப்படி இல்லை, ஒரே ஓவர் நைட்ல வந்துடுறாங்க. எவையா நீ குடும்ப அரசியல் சொல்ற? எங்க ஆளுக்கு அரசியல் வரது எத்தனை வருஷமாச்சு, அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் முடிச்ச நேரத்தில் கல்யாணத்தை கூட சந்தோஷமா இருக்க முடியல, புது மாப்பிள்ளை மிசார் உள்ள போக வேண்டி வந்தது. இதே பாக்கியராஜ் அவர்கள் பேசியிருக்காரு, சினிமாவை விட அரசியலில் தான் வாரிசுகள் ஒரே இரவில் பெரிதாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசின வாயும் அதுதான். அந்த வாய் என்ன பேசியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வீடியோவில் பார்த்துட்டோம் மிஸ்டர் பாக்கியராஜ் அவர்களே. திடீர்னு உங்களுக்கு ஒரு பாசம் திமுக மேலே. இவருக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு நிறைய நடிகர் நடிகைகள் களமிறக்கப்படுவார்கள். காரணம், எதிர் திசையில் முக்கியமான ஒரு நடிகர் இருக்கார், அவ்வளோதான். நல்லா யோசிச்சு பாருங்க, சத்யராஜ் வந்திருப்பாரு, இப்போ அடுத்ததாக இவங்க வருவாங்க, யார் சத்யராஜுக்கு மகளை அனுப்புவாங்க, அவங்களும் வந்துடுவாங்க. பாக்கியராஜ், பிரகாஷ்ராஜ், இப்படின்னு சொல்லி பல ராஜுகளும் பல நாயுடுகளும் பல ஏகப்பட்ட நபர்களும் இங்கே வருவார்கள். இது எல்லாமே ஒரு இப்போ அந்த போஸ் வெங்கட் அப்படிங்கிறவர்லாம் இவங்க எல்லாருமே வருவாங்க. காரணம் என்னன்னா, இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய நபர்களை ரொம்ப பெரிய அளவில் கொச்சைப்படுத்துவதற்கு அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் தேவை அப்படிங்கிறத மறுபடியும் தாத்தா காலத்து டிஎம்கே ஃபார்முலாவை கொண்டு வராங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக வடிவேலுவை இறக்கிவிட்டு ரொம்ப டவுனுக்கு போனாங்க திமுக. அதே ஒரு நிலைமை 2026 திமுகவுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் உண்மையாக நடிகர்களை களமிறக்கி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுவும் இந்த இரட்டை நாக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் இருக்காங்கல்ல, இப்போ பாக்யராஜ் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு பாருங்க, இதே மாதிரியான நடிகர்கள்லாம் கொண்டு வந்தீங்க, டேரக்டர்ஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு பேக் ஃபயராக தான் ஆகும். எங்கு பார்த்தாலும் தெய்வ கோஷங்களோடு திருமறை திருப்புகளோடு இன்றைக்கு குடமுழுக்கு நடக்கின்ற ஒரு ஆன்மீக ஆட்சியாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வேற எதுவுமே கிடையாதுங்க. இது ஒரு ஆன்மீக பூமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் நடத்துவது ஆன்மீக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சேகர் பாபு அவர்கள். இன்னைக்கு அதை சட்டசபையிலும் சொல்லியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ ஆன்மீக பூமி, ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்றத அதே ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன போது எதிர்த்தது இதே திமுக தான். ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஓட்டுக்கு நல்லது, ஆனால் அதே நேரத்தில் கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இதை நம்பக்கூடிய நபர்கள் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்றார் ஆர் ராசா அவர்கள். பொட்டு வச்சுட்டு நீ வெளியில வராத, திமுக காரன் வெளியில வராதன்னு சொல்றார். எந்த அளவுக்கு வன்மம் இருக்கும் அப்போ அந்த மனசுக்குள்ள? உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீ பொட்டு வச்சுட்டு வெளியில வந்தா சங்கி யார் நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்றார். சங்கிகள் எல்லாரும் பொட்டு வச்சிருப்பாங்கன்னா எல்லா பொட்டு வச்சோடனே நீ சங்கின்னு சொல்றியாடா அப்படின்னு சொல்ற மாதிரி கருத்துக்களை ஆர் ஆசா அவர்கள் இன்னைக்கு கவனிச்சுட்டு இருந்திருப்பார். இதே கருத்தை யார்கிட்ட கேட்குறாங்கன்னா இதே சேகர் பாபு அவர்களிடம் கேட்கிறார்கள். அப்போ சேகர் பாபு அவர்கள் சொல்றார், அது அவருடைய கருத்துங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பொட்டு வச்சுட்டு, ஏன்னா சேகர் பாபு அவர்கள் எப்போதுமே பொட்டுடன் இருப்பார். இதெல்லாம் ஒரு என்ன அரசியல்னே தெரியலை. அதாவது வன்மங்கள் இருக்கின்றன, வன்மம் நிறைந்த கோடோன்களாக நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க.
அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டாவை தான் அவங்க இங்கே வந்து பிரதிபலிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு இது நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா, மக்களை எப்படி நம்ம நல்வழிப்படுத்துறது, மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்வது, மக்களுக்கு இலவசத்தை விட முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்க வேண்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், இது எல்லாம் எப்படி மக்களுக்கு சமமாக கொடுப்பது, இதை தான் பற்றி யோசிக்கணுமே தவிர ஊழல் எப்படி செய்யலாம், அதுவும் டெண்டர் விட்டு டெண்டருக்கு இன்னொரு நிறுவனத்தை வச்சு அந்த நிறுவனத்துக்கு இன்னொரு பினாமி நிறுவனத்தை உருவாக்கி ஏகப்பட்ட விஷயங்களப்பா, இதெல்லாம் எப்படி உங்கள் மனசுக்கு வருது ஐடியா? இல்லை உங்களுக்கு யாருப்பா அந்த சிஏ வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஏகப்பட்ட அரசியல் நாடகங்கள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாம் பார்ப்பது எல்லாமே சும்மா சின்னது தான். இந்த டைட்டானிக் கப்பல் வந்து மோதிச்சு பார்த்தீங்களா, ஒரு ஐஸ் கட்டி, அந்த ஐஸ் கட்டிக்கு கீழே பெரிய ஐஸ் உலகமே இருந்துச்சான், பெரிய ஐஸ் பாறையாம். அப்படிப்பட்ட பனிப்பாறை நமக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி நமக்கு தெரியக்கூடிய ஊழல் இவ்வளோதான், டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நமக்கு நிறைய படிக்கணும் போல, இன்னும் நிறைய இருக்குங்க. 39 லட்சம் ஏக்கர் அண்ணாமலை அவர்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. 39 லட்சம் ஏக்கர் வக்ஃபு வாரியத்தினுடைய போர்டு, அதில் இருக்கக்கூடிய இடம் லேண்ட் மட்டுமே 39 லட்சம் ஏக்கர். அந்த 39 லட்சம் ஏக்கரில் வந்த வருமானம் வெறும் 126 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மன்மோகன் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க, வக்ஃபு வாரியத்தை சரியாக வழி நடத்தினோம் என்றால் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 126 கோடி எங்கே இருக்குது, 39 லட்சம் ஏக்கர் நிலம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இது எல்லாமே இப்போ அடுத்த பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இனிமேல் வரக்கூடிய அரசியலில் பெரிய புயலாக வீசலாம். ஒன்று அண்ணாமலை அவர்களுடைய புயல், அடுத்ததாக விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு புயல், விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறதும், சீமான் அவர்களுடைய அடுத்த ஆளுமை மிக்க கூட்டங்கள் அப்படிங்கிறதுலாம் நடைபெற போகிறது. அடுத்ததாக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பெரிய அளவில் களம் காண போகிறார். இது எல்லாமே சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட அரசியலில் பெரும் புயலை எதிர்பார்ப்போம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி, அதே மாதிரி கிட்ஸ் பெஸ்டியில் செம்மையான புக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்ஸ் பெஸ்டி போங்க, புக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அது இல்லைனா நாங்கள் கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் அந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். எந்த டைமில் எவ்வளோ புக்ஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அந்த குரூப்பில் போட்டுட்ருக்கோம். குரூப்பை விட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொடுக்குற அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ புக்ஸ் போய் பார்த்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.